அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 27/8/2026 ஆவணி அவிட்டம், ஆவணி பௌர்ணமி. இன்றைக்கி நிறைய சூட்சமங்கள் செய்ய சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வழிபாடு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சூட்சமம் சொல்லித்தரேன். இந்த சூட்சம் எதுக்குன்னா, குபேரன் அருள் கிடைக்கணும், மகாலட்சுமி தாயின் அருள் கிடைக்கணும். ரொம்ப பெருசாக செலவில்லாமல் ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதை மட்டும் செய்யுங்க. நிச்சயம் சொல்கிறேன், குபேரன் அருளால் பண நெருக்கடிகள் நீங்கும், குபேரன் அருளால் கடன் தொல்லைகள் நீங்கும், மகாலட்சுமி தாயின் அருளால் குடும்பத்தில் சேமிப்பு தங்கும். ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு அற்புதமான அருமையான நாள். இன்னைக்கு என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு டம்ளரில் காய்ச்சிய பால், அந்த பாலில் கற்கண்டு கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஒரு டம்ளரில் காய்ச்சிய பால், அதில் கொஞ்சம் கற்கண்டு கலந்து அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக இன்றைக்கி படைச்சி பாருங்கள். அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்று ஆவணி அவிட்ட பௌர்ணமி. உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு டம்ளர் கற்கண்டு கலந்த பால் வைத்து இறைசக்தியை வணங்கும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு பல அற்புதமான நன்மைகள் நடக்கும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இன்று ஆவணி அவிட்டம், ஆவணி பௌர்ணமி. நமது அன்னசேவா குழு 3 வேளையும் மிக சிறப்பாக உணவு தானம் செய்ய போகிறோம். இன்றைய உணவு தானத்திற்கு உதவினால் வளமான எதிர்காலம் உங்கள் குடும்பத்திற்கு உண்டாகும். மேலே டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையினுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண், கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. ஆவணி அவிட்டம், ஆவணி பௌர்ணமி. சூரிய பகவானின் அருளும், காயத்ரி தேவியின் அருளும், சத்திய நாராயணர் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு இன்று முழுமையாக கிடைக்கட்டும். உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றேன். அன்னதானத்திற்கு முடிந்தளவு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.